அநேக ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேர் வந்து இப்படிப்பட்ட இந்த தனித்தன்மை வாய்ந்த வரம், அதாவது இந்த மன்னித்தல் என்கிற வரத்தை குறித்து அறியாதவர்களாக இந்த காலத்துல இருக்கிறாங்க. இந்த இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய சந்ததியையும் இனி வரப்போகிற சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுடைய ஆவியின் கனிகள் 9ல பார்த்தோம்னா முதற்கனியா நம்ம வந்து அன்பு அப்படின்றத நம்ம குறிச்சு பாக்குறோம். இந்த அன்பு நமக்குள்ள அதிகமா இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பிறரை மன்னிக்கிறவர்களா நம்ம காணப்பட முடியும். அந்த அன்பு இல்லை அப்படின்னா நம்மளால மன்னிக்க முடியாது. இது இந்த மன்னிப்பு அப்படின்றத குறிச்சு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு உவமையா வந்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரத்துல எல்லாருக்குமே நன்கு ஒரு பரிச்சயமான, எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு உவமை அது. அதுல என்ன அது மத்தேயு 18:23 வரைக்கும் ஒருத்தர் படிங்களேன். மத்தேயு 18:23-27. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அடுத்து படிக்கலாம்டா, ஒரே நிமிஷம். இது இடத்துல நம்ம 16,000 வந்து கடன் பட்ட ஒருத்தர் வந்து என்ன செய்யறான், இந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ராஜா வந்து அந்த கடனை கொடுக்க சொல்றாரு. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கால்ல போய் சாஷ்டாங்கமா விழுந்துடுறாரு. ஐயா என்னால முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனுஷன் அவர் என்ன செஞ்சிடுறாரு, அவனை மன்னிச்சிடுறாரு. ஆனா அவ்வளவு கடன் தொகைப்பட்ட அவரேக்கே மன்னிப்பு கிடைக்குது. ஆனா அதை தொடர்ந்து வாசிடாமா. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென், ஆமென். 10,000 கடன் பட்டவருக்கு வந்து ராஜா மன்னிக்கிறாரு. ஆனா இவர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாரு, 100. ஆனா அவருக்கு என்ன செய்யல, அவருக்கு மன்னிக்கணும்ன்ற மனப்பான்மை அவருக்கு இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, கடின இருதயம் உள்ளவனா இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க. அப்பதான் வந்து அவர் வந்து அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறாரு. ஆனா அதுல இருந்து ஒரு சின்ன பங்குதான். ஆனா கொடுக்கறதுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன செய்யலாங்க, மனம் வரல. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 21வது வசனம் 22வது வசனத்துல பார்த்தோம்னா பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறாரு, நமக்கு தவறு செஞ்சவங்களுக்கு நம்ம எத்தனை முறை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, 770 முறை அப்படி சொல்றாரு. 770னா எவ்வளவு மாபியூலா, அது வந்து இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும். அது இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்கும், கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளவு மன்னிக்க சொல்றாரு கடவுள். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, இவர் மன்னிப்பு பெற்றிருக்கிறாரு. ஆனா வந்து ஒரு வாட்டி கூட அந்த மனுஷனுக்கு மன்னிக்கிறதுக்கு அவருக்கு மனசு என்ன செய்யல இல்ல. அப்ப அவ்வளவு வந்து
ஒரு கடினமான இருதயத்தை கொண்ட மனுஷனா இவர் இருக்கிறாரு. நம்ம மேல கூட யாராவது ஒருத்தர் என்ன செய்யறாங்க, ஒரு ஏதாவது ஒரு தவறுதல் சொன்னா நம்ம கூட என்ன செய்வோம், டக்குன்னு மனுஷ இயல்பு அதுதான், டக்குன்னு என்ன செஞ்சிருவோம், புண்பட்டுருவோம், கஷ்டப்பட்டுருவோம், வருத்தப்பட்டுருவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாதாம். அப்படி நம்ம புண்பட்டா, கஷ்டப்பட்டா, அவங்க மேல வருத்தப்பட்டா கூட அது வந்து எப்படி சொல்றது, அதுக்கு பிற்பாடு நம்ம மனஸ்தாபப்பட்டா கூட அது மன்னிக்கிறதுக்கு அடையாளம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம கிறிஸ்துவ போன்று மன்னிக்கும் சுபாவத்தை என்ன செய்யணுமா, உடையவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் செய்யக்கூடிய சில மோசமான தீங்கு செஞ்சிருப்பாங்க, அவங்க உடனே மன்னிக்க நேசிக்க முடியாதுதான். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், அதற்கான பலனை நம்ம, அதுக்கான என்ன சொல்றது, அந்த ஸ்ட்ரென்த்தை, பலனை பெற்றுக்கொள்ளணும். பலன் சொல்லிட்டேன். அந்த பலனை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏன்னா பலவீனமானவங்க தான், அதுக்குரிய பலனை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது நமக்கு குற்றம் செய்வர்களை மன்னிக்க அவர் என்ன செய்வாரு, நமக்கு பலனை கண்டிப்பா செய்வாரு. உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நம்ம மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சதுனாலதான் நம்மள என்ன செஞ்சாரு, அவரு மன்னிச்சாரு. அவருடைய ரத்தத்தையே, அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் நமக்கு கொடுத்து என்ன செஞ்சாரு, நம்மள மீட்டெடுத்தாரு. ஆனா நம்ம நம்ம அப்படி மன்னிக்கிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம தற்போதைய சோதனை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம், நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் சொல்ல முடியாது. நம்ம என்ன செஞ்ச, ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான காரியங்கள் இருந்துதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவற்றையெல்லாம் மன்னிச்சு இன்னைக்கு நம்ம கடவுளுக்குள்ள வந்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து 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 இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மெருகேற்றப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்படிதான் நம்மளும் என்ன செய்யணும், பிறர் வந்து நமக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் போது அந்த தப்பிதங்களை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது. அதைத்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மன்னித்தலாகிய வரத்துல வந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம கர்த்தரால மன்னிக்கப்பட்ட போது அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செஞ்சோம், பெற்றுக்கொண்டோம். எபேசியர் 1:7 இருக்கும் இல்லையா, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்கும் நமக்கும் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும், அவரால இரக்கம் பெற்ற நாம, அவரால மன்னிப்பு பெற்ற நாம பிறரையும் நம்ம மன்னிக்க கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். கொலோசையர் 3:12-13 நம்ம பார்த்தோம்னா கூட அந்த வசனம் இவ்வாறு அழகாக சொல்லும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்ன செய்யணுமா, நம்ம ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒருவரை தாங்கி நாம மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, நம்ம மேல நம்ம குறிச்சு வாஞ்ச வச்சிருக்கிறாரு, நினைக்கிறாரு. நம்ம அப்படி மன்னிக்கிறவர்களா நம்ம என்ன செய்யணும், இந்த காலத்துல காணப்படணும். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதாவது அன்பு வந்து நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதுன்னு சொல்லி நம்ம 1 கொரிந்தியர் 13:4 பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு கதை உங்ககிட்ட சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு பொண்ணு, ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த பிறந்த போதே அவங்களுடைய குடும்பத்துல, இரு குடும்பத்துல என்ன செஞ்சிடுறாங்க, இன்னொரு குடும்பம், அவங்க ஃப்ரெண்டு, அவங்க இந்த பொண்ணோட அப்பாவும் இன்னொருத்தரும் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கிறாரு, இவங்க வீட்டுல இந்த பொண்ணு இருக்குது. இவங்க என்ன செஞ்சிடுறாங்க, 2 பேரும் இந்த பொண்ணை வந்து சின்ன பிள்ளை இல்லையே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதன்படி அவங்க அப்படியே வளரும் பொழுது இந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சிருது, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவளுக்கு வந்து அவளுடைய முகத்தோட ரூபம் வந்து என்ன செஞ்சதுன்னா மாறி போகுது. அப்படி மாறி போயிடுது. ஆனா கொடுத்த வாக்கு நிமித்தமா அந்த பையனோட தகப்பனார் என்ன செய்யறாரு, நம்ம இப்படி அப்பவே வாக்கு கொடுத்திருக்கிறோமே அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன செய்யறாருன்னா கட்டிக்கிறாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த பொண்ணை என்ன செய்யல, அவரு கொஞ்சம் கூட நேசிக்கவே இல்லை. அவரு வந்து வேண்டா வெறுப்பா ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினுடைய அவங்களுக்கு 2 குழந்தைகளும் பிறந்துடுறாங்க. ஆனாலும் அவர் வந்து அவளை நேசிக்கவில்லை. அவளை வந்து பார்த்தா அப்படி திரும்பி போறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளிலேதான் அவரு என்ன செய்யறாரு, காணப்படுறாரு.
அப்போ ஒரு சமயம் வந்து இவரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யுது, 2 கண் பார்வையும் வந்து இல்லாம போயிடுது. அப்படி கண் பார்வை இல்லாம போகும் பொழுது கண் பார்வை இல்லாம போயிடுது. அப்ப கூட இந்த அம்மா வந்து நிறைய உதவிகள் அவங்களுக்கு செய்யறாங்க. செய்யும்போது கூட அவரு அந்த பணம் நிறைய கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து பணம் நிறைய வச்சிருக்காங்க. அந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அவரு வந்து அதெல்லாம் என்ன செய்யல, ஒரு பெருசாவே நினைக்கல. சரி, இவருக்கு வந்து கண் ஆபரேஷன் ஆயிடுது, வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கும் பொழுது இந்த அம்மாவை அவர் ஏறெடுத்து கூட என்ன செய்யல, பார்க்காம அவருடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிறாரு. அப்போ அந்த அவங்களுடைய பிள்ளைகள் வந்து சொல்றாங்க, அம்மா நடந்த காரியத்தை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன நடந்த காரியத்தை சொல்லிடுங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும் பொழுது அந்த அவனுடைய மனைவி வந்து தன்னுடைய ஒரு கண்ணை தன்னுடைய கணவருக்கு என்ன செஞ்சிருந்தாங்களாம், தானமா கொடுத்திருந்தாங்களாம். உயிரோடு இருக்கும்போது அப்படி கொடுப்பது மிகவும் ஒரு கடினமான காரியம். ஆனாலும் தன்னை நேசிக்காத ஒரு கணவனுக்காக, தன் மீது அன்பு காட்டாத ஒரு கணவனுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஒரு கண்ணையே அவங்க என்ன செய்யறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு இந்த சகோதரிக்குள்ள அதிகமா இருந்ததுனாலதான். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலதான், அதாவது நான் ஒரு வாட்டி ஒரு பேப்பர் படிக்கும்போது பார்த்தேன். நிறைய இடத்துல வந்து அந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் தான் சாட்சிகள் கெடும்படியா வாழ்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, கோர்ட்ல பார்த்தோம்னா விவாகரத்துக்கு முதல்ல போய் லைன்ல நிக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆண்டவருடைய நாமத்தை அறிஞ்ச பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படி போய் நிக்கிறாங்க? கடவுளுடைய அன்பு அவங்களுக்குள்ள அதிகமா இல்ல. கடவுளுடைய அன்பு அவங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் தன்னுடைய குடும்பத்துல வந்தாலும் என்ன செய்வாங்க, அதை மன்னிக்க கத்துக்குவாங்க. அப்படி மன்னிக்கும் பொழுது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சண்டை வந்தா கூட அது கொஞ்ச நேரம் அப்படி பேசாம இருந்தாலும் அதுக்கப்புறமேட்டு என்ன செய்யலாம், சமாதானம் ஆயிடலாம். வசனம் சொல்லுது, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. அப்ப கோபம் மனுஷனுக்கு வரதான் செய்யும். மனுஷனா பிறந்தவங்களுக்கு கோபம் இருக்கதான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த கிறிஸ்துவ போல நாமளும் என்ன செய்யணும், மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிதான் அடிக்கடி நம்ம வந்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நம்ம யோசேப்புடைய கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, யோசேப்ப அவருடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, குழியில தூக்கி போட்டுடுறாங்க, வித்துடுறாங்க. ஆனாலும் ஆதியாகமம் 50:20 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க, வரும் பொழுது யோசேப்பை குறிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. ஆனா யோசேப்பு அவங்கள பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வரும்படியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார்னு சொல்லி அந்த இடத்துல அது நல்லா அண்டர்லைன் பண்ணி பாருங்களேன். நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்கன்னு சொல்லல யோசேப்பு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அவங்க ஆனா தீமை தான் செஞ்சாங்க. தூக்கி குழியில போட்டாங்க, வித்துட்டாங்க, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் யோசேப்பு வந்து அவங்க தீமை செஞ்சாங்கன்னு அந்த இடத்துல என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தான் சொல்றாரு. எவ்வளவு ஒரு, அப்போ அவருக்குள்ள எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அந்த அன்பு அதிகமா அவருக்குள்ள இருக்கிறதுனாலதான் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சகோதரர்கள் அந்த இடத்துல அவரால மன்னிக்க முடியுது. எவ்வளவு இது வந்து எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சத்தியம் சொல்லி நீங்க பாருங்களேன். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னிச்சாரோ அது போல அதான் அந்த இடத்துல வந்து யோசேப்பு என்ன செய்யறாரு, தன்னுடைய குடும்பத்தை மன்னிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஸ்தேவானை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்தேவானை குறிச்சு பார்த்தோம்னா, மரிக்கும் போது கூட ஸ்தேவானுடைய முகம் வந்து பிரகாசமா தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, முதல் இரத்த சாட்சியா மரிச்சவர் இந்த ஸ்தேவான் தான். இந்த ஸ்தேவான் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில மரிக்கிறாரு, எப்படிப்பட்ட தன்னை வந்து கொல்றவங்களுக்கும் அவர் என்ன செய்யறாரு, மன்னிக்கிற ஒரு மனுஷனா காணப்படுறாரு. லூக்கா அப்போஸ்தலர்ல பார்த்தோம்னா 6:15-7:60 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனங்கள் இருக்கு. எந்த இடத்துல, அதாவது இப்போ அவருடைய முகம் வந்து தேவ தூதருடைய முகத்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது வந்து அவர் அப்படி மனரம்யமா இருக்கும்போது தேவதூதருடைய முகத்தை போல அவருடைய முகம் காணப்படல. சந்தோஷமா இருக்கும்போது அப்படி காணப்படல. அவர் எந்த சூழ்நிலைமையில இருக்கும் பொழுது அவருக்கு அப்படி காணப்படுச்சு. ஆலோசனை சங்கத்துல அவர் உட்கார வச்சு அவரை வந்து ஒரு குற்றவாளியா
நிக்க வச்சு அவர் மேல பல கேள்விகள், பல குற்றச்சாட்டுகள், இவர் பல பாவம் செஞ்சாரு அப்படின்ற பழிய சுமத்துற அந்த சமயத்துல கூட அவருடைய முகம், சேவானுடைய முகம் எப்படி காணப்படுதுன்னா தேவ தூதனுடைய முகத்தை போல காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசுவே ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. கரண்ட் போயிடுச்சு. ஆமென் ஒரே ஆமென். நிமிஷமா. ஜான்சினா ஹalleluya 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 ஹalleluya. உண்மையிலே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஹalleluya. கல்லேறிய போகும்போது தான் அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்ததில்ல. ஆனால் நமக்கு யாராவது ஒரு வார்த்தை கல்லெல்லாம் எரியணும், ஒரு சொல்லு வந்தால் போதும் முகம் அப்படியே சுண்டி போய் விடுகிறது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஹalleluya. அது மாதிரி யோசேப்பு பற்றி சொன்னதும் அது இவ்வளோ நாள் நோட்டீஸ் பண்ணதில்லை நான். அப்போது தீமை செய்ய நினைத்தீர்கள்னு தான் சொல்கிறாரு. அதை கூட இவ்வளோ பாலிஷ்டாக யாரையுமே குற்றம் சுமத்தாத அந்த ஜீசஸோட கேரக்டரில் யோசேப்பு அவ்வளோ இதுவாக அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆமென். ஆமா. நல்லதம்மா. சேவனை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு கரண்ட் இல்ல, அதனால சும்மா அப்படியே மெமரியில நான் எழுதி வச்சேன் ஒரு நோட்ல. மெமரியில இருக்கிறத மட்டும் அப்படியே சொல்லிட்டு போறேன்டா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஓகேடா தங்கம். அப்போ இப்ப நம்ம ஸ்தேவானை குறித்து அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் முழங்கால்ல நின்னு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு அவர் வந்து கடவுளுக்குள்ள எவ்வளவு ஒரு பலப்பட்டிருந்தா, கடவுளுடைய அன்பு அவருக்குள்ள எவ்வளவு அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா, தனக்கு தீமை செய்தவர்களை கூட அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அந்த வார்த்தையினால அவர் என்ன செய்யறாரு, ஆதாயப்படுத்திக்கிறாரு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்தேவான் வந்து இப்படி சொல்லி மறிச்சு போயிடுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளை மிக மிக மோசமா நடத்தி துன்புறுத்தி அவங்கள வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளை பார்த்தாலே சத்துருவா நினைச்ச சவுல் என்ன செய்யறாருன்னா, இந்த ஸ்தேவானுடைய சாவுக்கு அப்புறம் சீக்கிரமா என்ன செய்யறாரு, பரிசுத்த பவுலா மாறிடுறாரு. அப்போ இந்த ஸ்தேவானுடைய அந்த மன்னிக்கும் அந்த இருதயம், அதுதான் அவனுடைய அந்த கடைசி ஜெபம், அது என்ன செய்யுது, இவரை தொடுது அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நம்மளும் இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் வந்து நமக்கு விரோதமா குற்றம் செய்யலாம், ஆனா மன்னிக்க முடியாத தவறுகள் கூட ஒரு சிலர் செய்யலாம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் செத்தா கூட அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படி சொல்லவும் கூடாது, அப்படி இருக்கவும் கூடாது. நம்ம ஆண்டவர் நமக்கு அப்படிதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, கற்பித்து கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் சிலுவையில தொங்குற அந்த கடைசி நிமிஷத்துல கூட என்ன செஞ்சாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு தான் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. அவர்களுக்காக பரிதபிக்கிறவராதான் அந்த இடத்துல நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, காணப்படுகிறாரு. அப்படி சொல்லிதான் ஜெபிக்கவும் செய்யறாரு இல்லையா. அவர் எந்த நிலைமையில இருந்தாரு, நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அவர் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில, தன்னுடைய சரீரத்துல மிகவும் பலவீனம் அடைஞ்ச நிலைமையில, பாடுகளோட உச்ச கட்டத்துல இருக்கிறாரு. தன்னுடைய ஆத்மாவிலையும் சரி சரீரத்திலயும் சரி மிகுந்த வேதனை அவருக்கு. அந்த நிலைமையில இருக்கும்போது கூட அவர் என்ன செய்யறாரு, இதாவே இவர்களுக்கு இவங்களை என்ன செய்யுங்க, மன்னிங்க, இவங்க செய்யறது என்னதுன்னு தெரியாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மன்னிப்புன்ற வார்த்தையை நம்ம வந்து கிரேக்க பதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது விடுதலை ஆக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு விரோதமாய் தவறு இருக்கிறவர்கள் நம்ம மன்னிக்கிறதன் மூலமா என்ன செய்யறோம்னா, அவங்கள விடுவிக்கிறோமா. அதாவது திருப்பி அவங்கள ஒரு பாவத்துக்குள்ள நம்ம போக விடாதபடிக்கு அவங்கள நம்ம மன்னிக்கிறதன் மூலம் அவங்கள நம்ம விடுவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியும் இருக்குது. ஒரு 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 சின்ன ஒரு புக்கு நான் ஒரு வாட்டி வாசிச்சேன். அப்படி வாசிக்கும் பொழுது அதுல ஆபிரகாம் லிங்கனை பத்தி நான் ஒரு காரியம் வாசிச்சேன். அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கிறாரு இல்லையா. அப்படி அமெரிக்க ஜனாதிபதியா அவர் இருக்கும்போது அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு மனுஷனா அவர் என்ன செய்யறாரு, காணப்படுகிறாரு. எப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிறைச்சாலையில மரண தண்டனை கைதிகளா இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்ன செஞ்சாராம், அவரு மரண தண்டனையில இருந்து அவங்கள விடுவிச்சு ஆயுள் தண்டனை கைதிகளா அவங்கள மாத்தினாங்களாம். அதாவது அவங்களுடைய ஆயுள் முடியும் முன்பதாகவே அவங்க இறந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்கள என்ன செஞ்சாராம், அவரு மரண தண்டையில இருந்து ஆயுள் தண்டனை கைதியா மாத்திருக்காரு. இதனால வந்து ஆபிரகாம் லிங்கனுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்துதான், எதிர்கட்சி
கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்களாம். அவரை வந்து பயங்கரமா திட்டியிருக்காங்க. ஆனாலும் அதை பத்தி எல்லாம் என்ன செய்யலையாம், பெருசா கவலையப்படாம என்ன செஞ்சாராம், இப்படிப்பட்ட மக்களை என்ன செஞ்சாராம், அவர் மன்னித்து அவங்கள அந்த மரண தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறவரா இருந்தாராம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல யுத்தம் நடந்த இடத்துக்கு ஆபிரகாம் லிங்கன் என்ன செஞ்சாராம், கடந்து போனாராம். அப்ப அந்த இடத்துல நிறைய பேர் மரித்து போயிருந்தாங்களாம். அவங்கள எல்லாம் பார்த்துச்சு அப்படியே கண்ணீரோடையும் பயங்கர ஒரு துயரத்தோடய அப்படியே நடந்து ஒவ்வொருத்தரையா அவர் பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு சோல்ஜர் வந்து அந்த இடத்துல இறந்து போய் கிடந்தானா. அந்த இறந்து போய் கிடந்த சோல்ஜருடைய கழுத்துல இருந்த ஒரு செயின்ல ஒரு டாலர் இருந்திருக்கு. அந்த டாலரை கையில பிடிச்சிட்டு அப்படியே முத்தம் கொடுத்தவாறு அந்த சோல்ஜர் வந்து இறந்து போயிருந்தானா. அப்ப இவர் அவங்களுடைய அருகாமையில அமர்ந்து அந்த டாலரை எடுத்து பிரிச்சு பார்த்தாராம். அந்த டாலரை எடுத்து பிரிச்சு பார்க்கும்போது அந்த டாலருக்குள்ள தன்னுடைய மனைவியினுடைய போட்டோவோ தன்னுடைய பிள்ளைகளுடைய போட்டோவோ இல்ல தாய் தகப்பனுடைய போட்டோவோ எதுவுமே இல்லையா. ஆபிரகாம் லிங்கனோட போட்டோ அதுல இருந்துதான். அதை பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பயங்கர ஷாக்காம். அப்போ பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், இவரு வந்து நீங்க மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனைக்கு மாத்தின ஒரு கைதி. அங்க ஜெயில வந்து அப்படி மாற்றப்பட்ட கைதிகளுக்கு வந்து அவங்க வந்து போருக்கு அவங்கள தயார்படுத்துவாங்களாம். அப்படி தயாரான ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஒருவேளை இந்த மரண தண்டனை கைதி வந்து மரண தண்டனை கொடுக்கப்பட்டு இறந்திருந்தா ஒரு அவமானத்தோட தான் அந்த மனுஷன் என்ன செஞ்சிருப்பாரு, இறந்திருப்பாரு. ஆனா இந்த போர்ல வந்து அவர் இறந்ததன் மூலமா அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாட்டுக்காக இறந்த ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு மனுஷனா இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த புக்ல படிச்சேன். அப்போ ஆபிரகாம் லிங்கன் வந்து அப்படி மன்னித்ததுனாலதான் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, இந்த ஆத்மாவை அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஆதாயப்படுத்தி கொள்ள முடிஞ்சிச்சு. அப்படிதான் நாமளும் இந்த நாட்கள்ல நம்மளுடைய மன்னிப்பை பிறருக்கு கொடுப்பதன் மூலமா தான் என்ன செய்ய முடியும், நிறைய ஆத்துமாக்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களையும் சரி திருச்சபைகள்லயே அந்த மன்னிப்புன்றது இல்ல. அந்த மன்னிப்புனா என்ன விலைன்னு கேட்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டம் போயிட்டு இருக்கு. ஆனா நாம ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த ஒரு வரத்தை நீங்க தாங்கப்பா, ஏன்னா அது வந்துச்சாலே நான் பிறரை மன்னிச்சுட்டாலே, எனக்கு குற்றம் செஞ்சவங்களை மன்னிச்சுட்டாலே, எனக்கு தவறு இழைச்சவங்களை நான் மன்னிச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இருதயத்துல யார் மீது என்ன செய்யாது, நமக்கு கசப்பு வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, எதுவும் வராது. அப்படி இருக்கும்போது நம்ம கடவுளுடைய சமூகத்துல இன்னும் வந்து வேகமா சீக்கிரமா கிட்டி சேர்ந்து நம்ம என்ன செய்யப்படுவோம். ஆனப்படியால நாமளும் இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வரங்களை கொடுக்கணும்னு சொல்லி கடவுளுடைய சமூகத்துல நாம செபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.